ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராகியபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்த தேசிகம். வேயற்புகழ் வில்லி புத்தூர் ஆடிப்பூரம் மேன்மேலும் மிக விளங்க விட்டு சித்தன் தூய திருமகளாய் வந்து அரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடி கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீ உரைத்த தையொரு திங்கள் பாமாலை ஆய புகழ் 143 அன்புடனே அடியேனுக்கருள் செய் நீயே. அஸ்மத் குருப்யோ நமக. அனைவருக்கும் அடியேனுடைய நமஸ்காரங்கள். திருப்பாவையினுடைய 23வது நாள் இன்றைய நாள் பாசுரம். மாரிமலை முழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிடித்து வேரிமயர் பொங்க எப்பாடும் பேர்ந்து தரி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்றங்கனே பொந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். அதாவது கண்ணன் சித்தமாயிட்டான், அதாவது என்ன வேணும் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது எதை வேண்டி வந்துள்ளீர் அப்படின்னு கண்ணன் கேட்க உடனே கோஷ்டி என்ன சொல்றாளாம், அதை திருப்பள்ளி அறையில் சொல்ல மாட்டோம் கண்ணா, கண்டிப்பாக சொல்ல மாட்டோம். உன் நடையழகை பார்த்து, அதாவது சிங்க நடை போட்டு நீ சிகரத்தில் ஏறு, அந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து சபையில் இதே கேள்வியை அனைவர் முன்னும் நீ எங்க முன்னாடி கேட்க, அப்போ ஊரறிய உலகறிய நாங்கள் அறிவிப்போம் அப்படின்னு கோஷ்டி சொன்னாலாம். அதுதான் இந்த 23வது பாசுரத்தினுடைய சாரம். எப்படி அழகாக வர்ணிக்கிறாள் அப்படின்னா, சிங்கமானது மழை காலத்தில் வேட்டையாட போகாமல் மாரிமலை முழஞ்சில் மண்ணி கிடந்திறங்கும், அப்படியே குகையில மண்ணி கிடந்து உறங்கும், தூங்குவதற்காகவே வாழ்க்கை அப்படிங்கிறது போல அந்த பெண் சிங்கத்தோடு ஆசையோடு அப்படி மண்ணி கிடந்து உறங்கக்கூடிய, ஈடுபட்டு உறங்கக்கூடிய ஒரு சிங்கம். அதே சிங்கம் சீரிய சிங்கமாக வெயில் காலத்தில் புறப்படும். அப்போ தீ விழித்து கொண்டு தன்னுடைய பிடரி முடியால் இருக்கக்கூடிய அந்த வாசனையானது நாலா பக்கமும் பரவும்படி தன் உடலை அசைத்து கொண்டு அப்படியே ஒரு உதறி மூறி நிமிர்ந்து அப்படியே ஒரு ராஜ நடை போடுவதற்கான ஒரு தயார், மூறி நிமிர்ந்து சோம்பலை முறித்து கொண்டு முழக்கத்தோடு புறப்படுமா அந்த சிங்கம். மண்ணி கிடந்து உறங்கிய சிங்கம் சீரிய சிங்கமாக புறப்படும். அதுபோல நீயும் வர வேண்டும். இதுவரை நீ என்ன பண்ணிட்டு இருந்த, நப்பின்னை பிராட்டியினுடைய மார்பகங்கள் மேல் அப்படியே மண்ணி கிடந்து உறங்கி கொண்டிருந்தாய். சர்வகந்தனான நீ புறப்பட்டு அஞ்சேல் மாசுச்சக அப்படின்னு அந்த முழக்கத்தோடு யாதவ சிம்மமாக நீ மாறி உன் சிம்ஹாசனத்தில் வந்து அமர வேண்டும். சிங்கம்ங்கிறது ஒரு உதாரணம் தான் கண்ணா. நீ பூவை பூவண்ணா, அந்த காயாம்பூ போல் வண்ணமும் மென்மையும் கொண்டவன் இல்லையா நீ? உன் திருப்பள்ளி அறையை விட்டு வெளியில் வா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த பக்கம் எங்களையும் நோக்கு. இப்படி நாங்க வந்ததற்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் ஆராய்ந்து அருள வேண்டும். நீ உனக்கே உரியதான கட்டுக்கோப்பான அந்த சிம்ஹாசனத்தில் அமர்ந்து பிராட்டி சமேதனாக நீ அமர வேண்டும். வந்து யாம் வந்த காரியம் எதற்காக வந்திருக்கோம் அப்படிங்கறத ஆராய்ந்து நீ தான் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறா. ஏன்னா நாங்க ஏதாவது தத்துபித்தின் வளரி ஏதாவது எங்களுக்கு வேண்டாததை கூட கேட்டுடுவோம். ஆனா எங்களுக்கு எது நல்லது கெட்டது அப்படிங்கிறது உனக்கு தான் நன்னா தெரியும். நீ ஆராய்ந்து அருள வேண்டும் அப்படின்னு சொல்லி கண்ணன் கிட்ட அந்த சிம்ஹாசனத்தில் வந்து அமர வேண்டும், எங்களுக்கு ஆராய்ந்து அருள வேண்டும் அப்படின்னு சொன்ன ஒரு ஆச்சரியமான பாசுரம். இந்த பாசுரத்தோடு நம்ம நாராயணிய தசகத்தை என்ன அனுபவிக்க போறோம் அப்படின்னா, சீரிய சிங்கமாக நீ நடந்து வர வேண்டும், சிம்ஹாசனத்தில் அமர வேண்டும் அப்படின்னு சொன்ன பிறகு நிருசிம்ஹாவதாரத்தை நம்ம அனுபவிக்கலனா எப்படி இல்லையா? நம் பட்டதில் 25வது தசகத்தில் நரசிம்மாவதாரத்தை அதி ஆச்சரியமாக அனுபவிச்சிருக்கார். இந்த நாராயணிய தசகத்திலேயே என்ன ஒரு பெருமை அப்படின்னா, பெருமாள் ஒவ்வொரு தசகத்தையும் தலையை அசைத்து அப்படியே ரசித்த வண்ணம் கேட்டுக்கொண்டே இருந்தார். அதே மாதிரி குறிப்பிட்ட அவதாரங்களினுடைய வர்ணனை வரும்பொழுது அந்த அவதாரங்களினுடைய வடிவை எடுத்துக்கொண்டு பட்டதிரலுக்கு காட்சி கொடுத்ததும் இந்த ஒரு நாராயணியத்தின் ஒரு சிறப்பம்சம். குருவாயூரப்பன் அனைத்து அவதாரங்களையும் அந்த பட்டதிரர்களுக்கு காட்சி கொடுத்தார். அப்படி இந்த 24வது தசகமானது பிரகலாத சரித்திரம். பிரகலாத சரித்திரத்தின் முடிவுல எப்படி முடியறது அப்படின்னா, எங்க உன் நாராயணன் அப்படின்னு சொல்லி இந்த தூணை தட்டினான் ஹிரண்யகசிபு, அதோட முடிச்சுட்டார். அப்போ மறுநாளைக்கு 25வது நாள்
அன்னைக்கு ஒரு புது தசகத்தை ஆரம்பிக்க போறார். அதாவது நரசிம்மாவதாரத்தை ஆரம்பிக்க போட பட்டதிரிலுக்கு தான் வந்து அமர்ந்த உடனேவே குருவாயூரப்பன் அப்படியே நிருசிம்மனாக காட்சி கொடுத்த அந்த நாள், அப்படியே என்ன தத்ரூபமாக அந்த நிருசிம்மனை பார்த்து அப்படியே நிருசிம்மனுடைய ஆவேசத்தோடையே வந்த அருமையான ஸ்லோகங்கள் தான் இந்த நிருசிம்மாவதார ஸ்லோகங்கள் அனைத்தும். இப்படி தூணை தட்டி இதுல இருக்கானா அதை கதையால அடித்தானா ஹிரண்யகசிபு, இதுல இருக்கானா உன்னுடைய நாராயணன் அப்படின்னு சொல்லி கேட்க அப்படி ஆரம்பிக்கிறது முதல் ஸ்லோகம். ஸ்தம்பே கட்டயதோ ஹிரண்யகசிபோஹு கர்ணௌ சமாச்சூர்ணயன் ஆகூர்ண ஜகதண்ட குண்ட குகரோ கோரஸ்தவா பூத்ரவக. அப்போ ஒரு ஒளி ஒண்ணு வந்தது பாருங்கோ, அது காதுகளை பிளக்கக்கூடிய அளவில் அப்படி ஒரு சப்தமா அது. அந்த பேரொளியானது எப்படின்னா அண்டங்களையே நடுங்க செய்ததா. அப்படியே அண்டங்களானது 14 உலகங்கள் கூடியது இல்லையா, அந்த 14 உலகங்களும் நடுங்கி போயிடுத்தான். குருவாயூரப்பா உன்னுடைய ஒளியானது கோரமாக இருந்தது. அதை கேட்டால் அந்த அசுரர்களின் ராஜாவான அந்த ஹிரண்யகசிப்புக்கு உள்ளத்துல ஒரு நடுக்கமே ஏற்பட்டுருத்துன்னா பாருங்களே. அப்படி மட்டும் அது மட்டும் இல்லையா, அவனுக்கு மட்டும் இல்லையா, அதாவது அம்போஜபூர் விஷ்டராத் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமானின் உந்தி தாமரையில் தோன்றிய பிரம்மாக்கு கூட தன்னுடைய ஆசனம் ஆட்டக்கண்டு அப்படியே ஆடி போயிடுத்தான். ஆட்டம் கண்டு கீழே விழுந்துட்டாராம். அதான் அம்போஜபூர் விஷ்டராத்ன்னு சொல்லி அந்த பெருமாளினுடைய ஆவேசம், ஒரு ஒளியை எழுப்பிக் கொண்டு பெருமாள் எப்படி ஆவிர்பவிக்க போறார், அந்த ஒரு ஒளியானது எப்படி நடுங்க வைத்தது எல்லாரையும் அப்படிங்கறத முதல் ஸ்லோகத்துல சொல்லி, அப்ப கூட இந்த ஹிரண்யகசிப்பு என்ன நினைச்சானா, தன்னுடைய கதையினுடைய வலிமைதான் போல இருக்கு, அப்படி ஒரு தட்டு தட்டுனதுல நாம தான் அதற்கு காரணம் போல இருக்கு, இவ்வளவு பலமா நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி அவனுடைய கர்வம் அதிகரிச்சுதான் போச்சான். அதனால இப்படி 2வது ஸ்லோகத்துல என்ன ஆச்சு, தைத்தியே திக்ஷு விசுருஷ்ட சக்ஷுஷி மகாசம்பிரம்பினி ஸ்தம்பத்தக. அப்போ தூணானது பிளக்க ஆரம்பிக்கிறது. இங்க இருக்கானா உன்னுடைய நாராயணன், அந்த தூணை தட்ட தூண் பிளக்க ஆரம்பிக்க அதுல இருந்து ஒரு ஆச்சரியமான ஒரு உருவம் தோன்றியது. சம்பூதம்ன மிருகாத்மகம், கழுத்துக்கு மேல சிங்கமா இருக்கான், கழுத்துக்கு கீழே நரனாக, ந மிருகாத்மகம் ந மனுஜாக்காரம், அதாவது அது மனுஷனாகவும் இல்லையா, சிங்கமாகவும் இல்லையா, மிருகமாகவும் இல்லையா. பார்த்து பயந்துட்டானா ஹிரண்யகசிப்பு. ஒரே காட்சி, அப்பாக்கு பயம், பிள்ளைக்கு அற்புதமா இருக்கு. அழகிய சிங்கமா ஒருவருக்கு, உக்ர சிங்கமாக இன்னொருத்தருக்கு. பெருமாளினுடைய திருமேனி அப்படியே பெருத்து கொண்டே போறதான். கிம் கிம் பீஷணமே தத் அத்புதமிதி, அப்படியே பெருத்து கொண்டு போறது. அப்படி இருக்கானான்னு கேட்ட உடனே பொழந்துண்டு வராராம். இப்போ 3வது ஸ்லோகத்துல நிருசிம்மரை வர்ணிக்கிறார். 3-4 ஸ்லோகங்கள் எப்படி இருந்தார், அதுல பிளந்து கொண்டு வந்த நரசிம்மர் எப்பேற்பட்ட ஒரு காட்சியை கொடுத்தார் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகங்கள் அனுபவிக்கப்பட்டிருக்கு. எப்படின்னா, தப்தஸ்வர்ண சவர்ண கூர்ண ததி ருக்ஷாக்ஷம் சட்டாகேசர. இப்போ நரசிம்மன் எப்படி இருந்தான்னா, அந்த பழுக்க காய்ச்சிய தங்கம் போல் சிவந்த கோபமான அந்த கண்கள் நாலா பக்கமும் சுழன்று இருக்கு. யாரடா அது, என்னுடைய அடியவனை யார் வந்து கஷ்டப்படுத்தினது அப்படின்னு அந்த கண்கள் அப்படியே நாலா பக்கமும் சுழன்றுட்டே இருக்கான். அப்படியே தலையை சுற்றி அந்த பிடரி முடிகள் அசையறது. ஏன்னா அப்படி ஒரு ஆவேசத்தோட பெருமாள் இப்ப வந்திருக்கார். அப்படியே பெரிய மலை குகை போல் மூக்கும் திருவாயும், நாக்கு ஒரு அட்டகாச சிரிப்போடு நாக்கை வெளியில நீட்டி கத்தி போல ஆடுறதாம். அப்படியே யாராவது வந்து அப்படியே அதை அப்படியே அறுத்து நாசம் பண்றதுக்கு காத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நாக்கு, இரு பக்கமும் தெற்றிப்பற்களோடு அப்படியே பார்க்கறதுக்கே ஆவேசத்தோடு, அப்படியே அந்த மோவா கட்டை இருக்கே நடுவுல புடைத்த நரம்பு, அந்த நரம்பானது இருப்பிளவா பிளக்கப்பட்ட ஒரு தாவாக்கட்டை, இப்படி சிறுத்த பருத்த கழுத்து, 100 கண்கள், அதாவது கண்கள் வந்து பெருமாளுக்கு அப்படியே பெருகின்றே போயிடுத்தான். அப்படியே நகங்கள் பயங்கரமானதாகவும் கூர்மையானதாகவும் வானத்தில் இடித்தது போல ஒரு முழக்கத்தோட பெருமாள் வந்தாராம். நரசிம்மனை பார்த்து, நரசிம்மனாக நீ கர்ஜித்தாய், அப்படியே நமாமி பவதக
தன் நாரசிம்மம் வகுப்புகு அப்படின்னு அந்த 4வது ஸ்லோகத்துல சொல்றார். இப்பேற்பட்ட ஒரு அதி ஆச்சரியமான ஒரு ரூபத்தை எடுத்துக்கொண்டு அப்படியே அவனுக்கு அப்படியே நடுக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தோரணையில் பெருமாள் வந்தார். அந்த நரசிம்மனுக்கு அந்த திருமேனியை கண்டு வணங்குகிறேன் அப்படின்னு நீங்க பட்டத்திரில் சொல்றார். இப்படி 5வது ஸ்லோகத்துல வந்திருக்கிறது நாராயணன்கிறத ஹிரண்யகசிப்பு உணர ஆரம்பிச்சுட்டான். கதை எடுத்துட்டு வரானாம். வந்தேண்டா பாரு அப்படின்னு சொல்லும்படி கிடைச்சுட்டான், நாராயணன் கிடைச்சுட்டான், உன்னதான் தேடின்னு இருந்தேன் நான், கிடைச்சுட்டான்னு சொல்லி அந்த கதையை எடுத்துண்டு அடிக்க வர குருவாயூரப்பனை அடிக்க போறானாம். அப்போ நீ அவன் தோள்களை பிடித்து தூக்க அப்படியே ஒரே கையில தூக்கினாராம் பெருமாள். அதை அவ தூக்க முற்படும் பொழுது அதை நழுவிட்டானோ. நழுவி ஓட அவன் போய் என்ன பண்றான் பாருங்களேன், போய் கத்தியும் கேடையும் எடுத்துட்டு வரானாம். இந்த கத்தி கேடையத்தால அந்த நரசிம்மனை வெட்டி நம்ம சாய்ச்சிடலாம் அப்படின்னு நினைச்சுட்டு எடுத்துட்டு வரானாம். குருவாயூரப்பா அவனை பிடித்து தர 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 தரன்னு இழுத்துண்டு வந்து அரண்மனை நிலைப்படிக்கு போனேன் அப்படிங்கறத 5வது ஸ்லோகம் முடியறது. வியாவ்ருண்வன் புனராபபாத்த புவன கிராசோத்யதம் துவாமகோ அப்படின்னு அந்த அரண்மனையினுடைய நிலைப்படிக்கு அவனை இழுத்து கொண்டு போன பெருமாள் குருவாயூரப்பான்னு முடிக்கிறார். 6வது ஸ்லோகத்துல இப்ப போய் அமர்ந்தாராம். நன்னா ஆஸ்வாசப்படுத்திட்டு அப்படி உக்காந்தார் இப்போ. ஆனா இன்னும் அந்த வேகம் இருக்கு பெருமாளுக்கு. அப்படியே அவனை மடியில கிடத்தி அப்படியே நகத்தால் மார்பை பிளந்து ரத்தம் அருவியாக ஓட, குருவாயூரப்பா அந்த ரத்தத்தை நீ குடிக்க அப்படிங்கறதுல இங்க நாம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, என்ன தாத்பரியம், பெருமாள் ஏன் அவனை பிளந்து அந்த ரத்தத்தை குடித்தார் அப்படின்னா, பாகவத அபச்சாரம் மட்டும் பெருமாளால் ஏற்றுக்கொள்ள முடியவே முடியாது அப்படிங்கறது அந்த கோபமும் அந்த ஆத்திரமும் காமிக்கிறது. அந்த க்ஷணத்துல பிராமியந்தம் திதி ஜாதமம் புனரபி புரோத்கிருஹ்ய தோர்பியாம் ஜவாத். அததான் சொல்ற. எப்படி ஓடுறதான்னா, ரக்தாம்பத்தோத்சவம் பாயம் பாயம் உதைரையோ பகுஜகத் சம்ஹாரி சிம்ஹாரவான். அப்படியே சிம்ஹன் எப்படி வந்தான்னா, அவனை அப்படியே பொளந்து கட்டி அவனை துவம்சம் பண்ணி அவனை அழித்து அந்த ரத்தத்தை குடித்து அந்த சடலத்தை தூக்கி வீசினாராம் அப்படியே. அப்புறம் அவன் கூட இருந்த துக்கடா எல்லா அசுரர்களையும் எடுத்து எல்லாரையும் அழித்து ஒருத்தரை விடலையாம், அனைவரையும் துவம்சம் பண்ணினார் அப்படிங்கறது 7வது ஸ்லோகத்துல முடிக்கிறார். இப்ப வந்த காரியம் முடிஞ்சு போச்சு. யாரெல்லாம் அபச்சாரப்பட்டாலோ அவ எல்லாரையும் ஒழிச்சு கட்டினானாம் பெருமாள். புரோத்சர் பத்கச்சரம் சராச்சரமகோ துஸ்தாம் அவஸ்தாம் ததௌ அப்படின்னு சொல்லி வந்த வேலை அப்படியே முடிஞ்சுது. எல்லா அசுரர்களையும் அழித்து துவம்சம் பண்ணினான். இப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த இந்திரன் பிரம்மா ருத்ரன் தேவர்கள்னு இப்படி எல்லாரும் இல்ல பெருமாள் கிட்ட வரத்துக்கே பயப்படுறாளாம். ரொம்ப தூரத்துல இருந்து அப்படியே பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றாளாம். பெருமாளினுடைய அந்த ஒரு கோபம் தணிய வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனையும் பண்ணிக்கிறாளாம் எல்லாரும். பிரகலாதன் மட்டும் கிட்ட ஆசையோட வரானாம். பெருமாள்கிட்ட வந்து பிரகலாதனுக்கு கருணாமூர்த்தியா காட்சி கொடுத்தாராம் பெருமாள். அதுதான் 8வது ஸ்லோகத்துல சர்வே சர்வ விரிஞ்ச வாசவமுகாக பிரத்யேகமஸ்தோஷதக. அதாவது அந்த பிரகலாதனுக்கு மட்டும் பிரத்யேகமா கருணாமூர்த்தியா காட்சி கொடுக்கறான்னா, பிரகலாதன் எப்பேற்பட்ட ஒரு விசுவாசம் இல்லையா பெருமாள் மேல வச்சுன்றது, அதை நம்ம இங்க அனுபவிக்க முடிகிறது. 9வது ஸ்லோகத்துல குழந்தையை அனுபவிக்கிறார், அனுகிரகிக்கிறார், ரெண்டுமே பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்பேற்பட்ட குழந்தைக்காக தான் எல்லா தாய் தந்தையரும் காத்துட்டு இருக்கா. அப்பேற்பட்ட குழந்தையை பெற்றது போல அவ்வளோ சந்தோஷமான நரசிம்மனுக்கு. இவ்வளோ ஆசையா, அதாவது அப்பா மேல இவ்வளோ ஆசையாங்கிற மாதிரி அவ்வளோ ஒரு தாய் தந்தையாக இருக்கக்கூடிய, அதாவது பெருமாளே தான் எல்லாரையும் ரட்சிக்க கூடியவன்கிறது அப்படியே ஊறி இருக்கு பிரகலாதனுக்கு. அதை பார்த்த நரசிம்மனுக்கு அவ்வளோ சந்தோஷமா குழந்தைய அனுகிரகிக்க போறார். எப்படி சொல்றாருன்னா, அதாவது அந்த குழந்தை அவ்வளோ ஆவேசத்துல இருக்கக்கூடிய அந்த பெருமாளை பார்த்து கூட ஸ்துதி பண்றது. அந்த ஸ்துதிகளை அப்படியே காது குளிர கேட்டுட்டு இருக்காராம் பெருமாள். கேட்டுன்ட்டு பெருமாள் வந்து கேட்கிறாராம் பிரகலாதன்ட்ட, உனக்கு என்னப்பா வேணும்னு சொல்ல, இல்லை எனக்கு எதுவுமே வேண்டான்னு மறுத்தானாம் பிரகலாதன். இல்லை இல்லை நீ கண்டிப்பா வரம் கேட்டுதான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்ல, அப்ப பிரகலாதன் சொன்னானா, இனிமே வரமே கேட்க கூடாதுங்கிற ஒரு வரத்தை கொடுங்கோ எனக்கு அப்படின்னு கேட்டானா. இல்லை இல்லை இந்த மனுவின் ஆட்சி காலம் முடிகிற வரைக்கும் அசுரர்களுக்கு ராஜாவாக நீயாதான் இருப்பாய் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு வரத்தை கொடுத்து மோட்சத்தையும் வந்தடைவாய் அப்படிங்கிறதையும் சொல்லி, உன்னால் உன்
வம்சமே தூய்மை அடைந்தது. அப்பா பண்ணின பாவங்கள் அனைத்தும் போக்கி விட்டேன். ஏன்னா குழந்தை கேட்கறது, எங்க அப்பாவை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அதையும் மன்னித்து குழந்தையையும் மன்னித்து அருளினார் குருவாயூரப்பா. அப்படிங்கிறது தான் இந்த 9வது ஸ்லோகம். பூயோப்யக்ஷதரோஷதாம்னி பவதி பிரம்மாக்ஞயா பாலகே. அந்த பாலகனுக்கு என்னென்னலாம் அருள் புரிய முடியுமோ அனைத்தையும் பண்ணாராம். தஸ்யாகாமதியோபி தேனிதவரம் லோகாய சானுகிரகம். அனைத்து அனுகிரகங்களையும் அப்படி வழங்கினாராம் அந்த குழந்தைக்கு. இப்படி அந்த குழந்தைக்கும் அனுகிரகித்து 10வது ஸ்லோகத்துல பட்டதிரியில் சொல்றார், தாபனிய உபனிஷத் அப்படிங்கிற ஒரு உபனிஷத்துல மட்டும்தான் ரிசிமனை நன்றாக அனுபவிக்க முடியும். அப்படியே பறக்க பேசுறது, அதை அனுபவிக்கும் அந்த ஒரு உபனிஷத்தால் மட்டும்தான் முடியும். இப்படி உன் பெருமையை யாராலும் மிஞ்சவே முடியாது குருவாயூரப்பா. ஆனால் உன்னையும் மிஞ்சிய பிரகலாதன். இதுல இருந்து நாங்க என்ன புரிஞ்சுட்டோம் அப்படின்னா, பக்தர்களால் மட்டும்தான் உன்னை வெல்ல முடியும் அப்படிங்கிறது நன்னா புரிஞ்சுது அப்படின்னு சொல்லி, பிரகலாத பிரியகே மருத்புரபதே சர்வாம் அயாத் பாகிமாம். அடியேனையும் ரக்ஷி, அடியேனுடைய இந்த வாதத்தையும் தீர்த்து வைப்பாயாக அப்படின்னு சொல்லி பெருமாள்கிட்ட கேட்டுக்கிறார். ஆக நாம இன்னைக்கு மண்ணி கிடந்துறங்கும் அப்படி அந்த சிங்கமாக இருக்கக்கூடியது எப்படி மழைக்காலம் முடிந்து அந்த சிம்ஹாசனத்தில் வந்து அமருமோ, அதாவது சிம்ஹாசனம்ங்கிறது வேட்டையாட வந்து அது தயாராகுமோ, அதே போல நாம இன்னைக்கு அனுபவிச்சது நாராயணிய தசகத்தில் நிருசிம்மாவதாரத்தை நாளைக்கும் திருப்பாவை பாசுரத்தோடு அதி ஆச்சரியமான நாராயணிய தசகத்தையும் சேர்ந்து அனுபவிப்போம். அஸ்மத் குருப்யோ நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். சீரார் தூப்பில் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.